இந்த வீடியோல AWSல இருக்கக்கூடிய லாம்டா ஃபங்க்ஷன்னா என்ன, அதை எப்படி ரியல் டைம்ல யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம ட்ரெய்னர் ஹர்ஷா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். டுடே நம்ம வந்து என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாம்டான்ற ஒரு சர்வீஸை பற்றி தான் வந்து நம்ம டுடே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோடில் வந்து ஒரு சர்வீஸ் பார்த்துருப்போம். க்ளவுட் ஃபார்மேஷன் அப்படின்னு ஒரு சர்வீஸ் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த சர்வீஸ் மாதிரி தான் நமக்கு லாம்டாவும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? லாம்டா வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் தான் வந்து லாம்டா. ஓகேவா? ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னென்னா, லைக் அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு வந்து ஒரு கோடை ரன் பண்ணுறதுக்கான பிளேஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே நம்ம பண்ண போகிறதில்ல. கோடை ரன் மட்டும்தான் பண்ண போகிறோம். அதுதான் வந்து லாம்டா. ஓகேவா? ஸோ நம்ம கோடை வந்து எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வித்தவுட் ப்ரொவிஷனிங் அப்படின்னா என்னென்னா, லைக் நமக்கு வந்து இங்கே ஹார்ட்வேர் டாஸ்க், சாஃப்ட்வேர் டாஸ்க்லாம் எதுவுமே இல்லை. லைக் இந்த நம்ம சர்வர் செட்டப் பண்ணுறது அந்த மாதிரி டாஸ்க்லாம் நமக்கு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம EC2ல ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான செட்டப் எல்லாமே பண்ணணும்ல. EC2 கான்ஃபிகரேஷன், சர்வர் கான்ஃபிகரேஷன்லாம் இங்கே நமக்கு எதுவுமே இருக்காது. அது இல்லாமல் அண்ட் நம்ம இன்னொன்று என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா, நம்ம சர்வர் எதையுமே வந்து மேனேஜ் பண்ண தேவையில்லை. ஓகே, எதுவுமே நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, சர்வர் எதுவுமே நம்ம வந்து மேனேஜ் பண்ண போகிறதில்ல. ஓகே, ஸோ AWS லாம்டா வந்து என்ன பண்ண போகுதுன்னா, கோடை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகுது அப்படின்னா, ஈவெண்ட்ஸ் பேஸில் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஈவெண்ட்ஸ்னால் என்ன, எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ண போகுது அப்படின்றத நம்ம இன்டெப்த்தாக இன்னும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏன் வந்து லாம்டாவை வந்து சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னா பேக்எண்டில் சர்வரே இருக்காதா, இல்லை இருக்குமா? ஸோ பேக்எண்டில் என்ன இருக்கும், சர்வர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சர்வரில் தான் நம்ம லைக் ரன்னே பண்ண போகிறோம். சர்வர் இருக்கும், ஆனால் என்ன பண்ண போகிறதில்ல, அந்த சர்வரை நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறதில்ல. ஓகே, இப்போ EC2 அப்படின்னா அதை நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க, கரெக்டாக? ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறதில்ல, AWS லாம்டாவே வந்து அதை மேனேஜ் பண்ண போகுது. அதனால தான் அதை என்னன்னு சொல்கிறாங்க, சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ நீட் டு மேனேஜ், நீங்கள் எந்த சர்வரையும் வந்து மேனேஜ் பண்ண போகிறது இல்லை. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லாம்டா வந்து ஈவெண்ட் ட்ரைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஈவெண்ட் ட்ரைவன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, லாம்டாவை வந்து நம்ம லைக் மேனேஜ் பண்ண போகிறதில்ல. பட் லாம்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரிகர் பண்ணி விட போகிறோம். ஓகே, ட்ரிகர் யாருக்கு ட்ரிகர் பண்ணி விட போகிறோம் அப்படின்னா, வேரியஸ் AWS சர்வீசஸ்க்கு. ஸோ வேரியஸ் AWS சர்வீசஸ் கூட லாம்டா வந்து இன்டெகிரேட் பண்ணி ட்ரிகர் பண்ணி விடுறது மூலிமா, லைக் இப்போ S3ல நான் ஏதாவது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து S3ல எனக்கு அப்லோட் ஆகணும், ஃபைல்ஸ் வந்து அப்லோட் ஆகணும், இல்லை ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல்ஸ் வந்து டெலீட் ஆகணும், இல்லை எப்போலாம் S3ல இந்த நேமில் ஃபைல் வந்து அப்லோட் ஆகுதோ அப்போலாம் அது DynamoDBயில் போய் ஸ்டோர் ஆகணும். இந்த மாதிரி ஒரு சில ட்ரிகரை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சில ஆக்ஷன்ஸை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்ன சர்வீஸ்னால், லைக் நிறைய சர்வீஸ் இருக்குது. S3, DynamoDB, இதெல்லாம் வந்து நம்ம மேஜராக யூஸ் பண்ணுற ஒரு சில சர்வீசஸ். அண்ட் கைனசிஸ். ஸோ கைனசிஸ் அப்படின்றது ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸோட டூலு. அண்ட் எஸ்என்எஸ் நம்மளே பார்த்துருப்போம். அண்ட் API கேட்வே, இந்த மாதிரி டூல்லாம் வந்து மேஜராக நம்ம வந்து AWS லாம்டாவை ட்ரிகர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சில டூல்ஸ். ஓகேவா? இது இல்லாமல் நம்ம இன்னும் நிறைய டூல்ஸையும் வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ ஸ்கேலிங். நம்ம தான் வந்து AWS லாம்டாவை எதுவுமே மேனேஜ் பண்ண போகிறதில்ல, அது வந்து சர்வர்லெஸ் தான். பட் இருந்தாலும் AWS லாம்டாக்குள்ளே என்ன இருக்கான், ஆட்டோ ஸ்கேலிங் கான்ஃபிகரேஷன் வந்து இருக்கான். ஸோ அதை என்ன பண்ணிக்கும், லாம்டாவே நம்ம ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, எப்போல்லாம் ரெக்வஸ்ட் வருதோ அப்போல்லாம் லாம்டாவே என்ன பண்ணிக்க போகுது, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்க போகுது. ஓகேவா? ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பை என்ஹான்ஸ் பண்ணி ரன் பண்ண போகுது. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லாம்டா வந்து பே ஆஸ் யூ கோ சர்வீஸ் தான். ஸோ பே ஆஸ் யூ கோ சர்வீஸ்னால் லாம்டாக்கு வந்து நமக்கு என்ன பே பண்ண போகிறதில்ல, லைக் நீங்கள் வந்து லாம்டா வந்து கோடை எப்போல்லாம் ரன் பண்ணுதோ அப்போ மட்டும்தான் வந்து பே பண்ண போகிறீங்க. லாம்டா வந்து ஃபங்க்ஷன்லாம் க்ரியேட் பண்ணுறது நமக்கு லைக் காஸ்ட் இல்லை. பட் நீங்கள் லாம்டாவில் கோட் ரன் பண்ணும்போது கோடு எவ்வளோ நேரம் ரன் ஆகுதோ லாம்டாவில் அதுக்கு மட்டும்தான் வந்து நமக்கு காஸ்ட் ஆக போகுது. மற்றபடி நம்ம ரன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோன்னா அதுக்கு நமக்கு என்ன வரப்போகிறது இல்லை, லாம்டாவில் காஸ்ட் வரப்போகிறது இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லாம்டா வந்து மல்டிபிள் லாங்குவேஜை வந்து சப்போர்ட் பண்ணுது. மல்டிபிள் லாங்குவேஜ் அப்படின்னா
லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜாவாவை ரன் பண்ணிக்கலாம், ஜாவா கோடை ரன் பண்ணிக்கலாம், பைத்தான் கோடை ரன் பண்ணிக்கலாம், Node.js கோடை வந்து ரன் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரூபி கோட், கோ லாங்குவேஜ், ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரேட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கோட்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லாம்டாவில் ரன் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஆக்சுவலி லாம்டா எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி லாம்டாவில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாம்டாவில் ஃபஸ்ட்டு ஒரு கோடை வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டெப் 1 நம்ம லாம்டாவில் கோடை அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் பண்ண கோட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ட்ரிகரை வந்து செட் பண்ண போகிறோம். லைக் ட்ரிகர் டெஸ்டினேஷன் அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அந்த ட்ரிகர் டெஸ்டினேஷனில் எங்கேருந்து ட்ரிகர் ஆகி எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும் அப்படின்றத சொல்ல போகிறோம் லாம்டா கோட்லேயே. அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரிகர்னு தனியாக கூட என்ன பண்ணிக்கலாம், லாம்டாவில் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூஷன். இவ்வளோ தான் நம்மளோட ஒர்க்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அது என்ன ஆக போகுது, எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு அவுட்புட்டை வந்து அதோட ஒர்க் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஒர்க்கை வந்து அது கரெக்டாக பண்ண போகுது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து லாம்டா ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி லாம்டா எங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம், வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருப்போம், இல்லை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்போம். கரெக்டாக? இப்போது இது வந்து எனக்கு EC2 சர்வர். ஓகே, இது வந்து என்னோட EC2 சர்வர். இந்த EC2 சர்வருக்குள்ளே எனக்கு என்ன ரன் ஆகிட்டுருக்கு, வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த வாட்ஸ்அப் அப்படின்ற அப்ளிகேஷனில் என்ன பண்ணுவோம், எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணிப்போமா. இப்போது ஒரு வாட்ஸ்அப் யூசர், ஓகே, யாரோ ஒரு வாட்ஸ்அப் யூசர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஹை குவாலிட்டி ஃபோட்டோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குவாலிட்டி ஃபோட்டோ வந்து ஒரு 15 MBலேருந்து ஒரு 20 MB வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஹை குவாலிட்டி ஃபோட்டோவோ வீடியோவோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மூலியமாக வேறு ஒருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மூலியமாக. ஸோ அது வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் வரும்போது அதே ரியல் குவாலிட்டியில் தான் போகுமா? இப்போ நமக்கு வந்து HD அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. பட் ஸ்டார்டிங்லலாம் வந்து அது அதே ரியல் குவாலிட்டியில் தான் போகுமா? போகாது. நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். MB சைஸை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணால் MB சைஸ் வந்து நமக்கு கம்மியாகும். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இமேஜ் ஃப்ளாட்னிங் அப்படின்னு ஒரு கான்செப்டை வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த இமேஜ் ஃப்ளாட்னிங் கான்செப்ட் என்ன பண்ணி விட்டுருமா, அது ஒரு கோட், லைக் கோட் எழுதி டெவலப்பர்ஸோட ஒர்க். இதெல்லாம் நமக்கு இல்லை, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அந்த இமேஜ் ஃப்ளாட்னிங் என்ன பண்ணும், அந்த MBயில் இருக்கிறத வந்து டக்குன்னு என்ன பண்ணிட்டுரும், அவங்களுக்கு ரீச் ஆகும்போது அது KBயில் போய் ரீச் ஆகும். ஓகேவா? இங்கே 20 MBயில் இருக்கிறது அவங்களுக்கு போகும்போது ஜஸ்ட் ஒரு 100 KBயாக போய் ரீச் ஆகும். அதனால் அந்த யூசரால் ஈஸியாக வந்து அந்த ரிசீவர் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து அந்த வாட்ஸ்அப் இமேஜை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நடந்துட்டுருக்கு. இப்போது இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்கன்னா மில்லியன் யூசர்ஸுமா டெய்லியும் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில். லைக் DP சேஞ்ச் பண்ணுறது இல்லை எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. கரெக்டாக? அதே மாதிரி இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுக்குற இப்போ வாட்ஸ்அப்லேருந்து அனுப்புகிற இந்த டேட்டா வந்து எங்கே போகும், இந்த வாட்ஸ்அப்லேருந்து அனுப்புகிற இந்த டேட்டா வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், எப்போ வேணால் வந்து பேக்கப் எடுத்துக்கலாம். கரெக்டாக? ஸோ அந்த டேட்டா அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து எங்கே போகும், வாட்ஸ்அப்போட டேட்டா பேஸ்க்கு போய் என்ன ஆகும், அவங்களுக்கு போய் வந்து ஸ்டோர் ஆகிடுமா. ஸோ நம்ம EC2 சர்வரில் இதை ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போது ஒரு 1 மில்லியன் வாட்ஸ்அப்பில் ஒரு 1 மில்லியன் மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த 1 மில்லியனில் ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு 200 மெம்பர்ஸோ 300 மெம்பர்ஸோ தான் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி வந்து ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம EC2 ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், காஸ்ட் எஃபிஷியன்சி வருமா. EC2 நமக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ EC2 நமக்கு ரன் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், காஸ்ட் வந்து அதிகமாகும். ஓகே, ஸோ இங்கே தான் வந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னா லாம்டா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கொண்டு வராங்க. இங்கே எனக்கு லாம்டா என்ன பண்ண போகுது அப்படின்னா எப்போ வந்து லைக் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறாங்களோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இங்கே ட்ரிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ யார் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறாங்களோ அது பேர் வந்து ட்ரிகர். எப்போல்லாம் ட்ரிகர் ஆகுதோ அப்போ மட்டும்தான் எனக்கு என்ன ஆகணும், இந்த இமேஜ் ஃப்ளாட்னிங் அப்படின்ற கோடு வந்து ரன் ஆகும். மற்ற டைமில் ரன் ஆகாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லாம்டாவில் கோட் ரன் ஆனால் மட்டும்தான் நமக்கு காஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேனா.
அப்போ நம்ம EC2ல வந்து அப்படி கிடையாது. EC2ல எனி டைம் அந்த கோட் ரன் ஆகிட்டே இருக்க போகுது. இதே நான் இந்த இடத்துல லாம்டான்ற ஃபங்க்ஷனை கொடுத்துருந்தேன் அப்படின்னா லாம்டாவில் எனக்கு என்ன ஆகும்னா எப்போல்லாம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும் ட்ரிகர் ஆகி அப்போ மட்டும் அது ரன் பண்ண போகுது. ஸோ இதனால எனக்கு என்ன ஆகப்போகுது, காஸ்ட் எஃபிஷியன்சி வரப்போதா. ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து லாம்டா ஒர்க் ஆக போகுது. ஸோ இதை ஏன் வந்து ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ வாட்ஸ்அப்புன்ற அப்ளிகேஷனில் நிறைய டைப் ஆஃப் கோட் எழுதியிருப்பாங்க. லைக் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, ரீல்ஸ் லைக் ஸ்டேட்டஸ் பார்க்குறது அண்ட் மெசேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு யூஐக்கும் ஒரு டைப் ஆஃப் கோட் வந்து எழுதி அதை வந்து அவங்க ரன் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக இதில் அந்த இமேஜ் அப்லோட் பண்ணால் மட்டும் ட்ரிகர் ஆகணும். அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஈவெண்ட் இதில். ஓகேவா, அந்த ஒரு பார்ட் ஆஃப் ஈவெண்ட்டை மட்டும் இவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா லாம்டாவில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துப்பாங்க. அந்த ஒர்க்கை மட்டும் லாம்டா வந்து பண்ண போகுது. மீதி டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் நமக்கு EC2 சர்வரில் தான் டெப்ளாய் ஆகிருக்கும். ஓகேவா, கிளியரா? எப்போலாம் தேவையோ அப்போ மட்டும் லாம்டா வந்து ட்ரிகர் பண்ணி ரன் பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரிகர்ஸ்க்கு வந்து நம்ம லாம்டாவை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். கிளியரா? ஓகே, இப்போது 200-300 வந்துருச்சுன்னா வந்து லாம்டா ஹேண்டில் பண்ணிடும். இதே சடனாக ஒரு 8000 பீப்புள்ஸ் பர் டேயில் வந்து இப்போ ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்துச்சு, தீபாவளி ஃபெஸ்டிவல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோஸே அனுப்பாதவங்க கூட ஃபார்வர்ட் மெசேஜ் நிறைய பொங்கல் பிக்ஸ்லாம் வந்து அனுப்பிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் எப்படி லாம்டா எப்படி ஹேண்டில் பண்ணும் அதை? அந்த மாதிரி டைம்லலாம் லாம்டா என்ன பண்ண போகுது அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங்கை வந்து எனேபிள் பண்ண போகுது. ஓகேவா? ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம லாம்டா ஃபங்க்ஷனுக்குள்ளே போனோம்னா அந்த மாதிரி தான் டேஷ்போர்ட் வரும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக இதுக்கு வந்திருக்கேன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, யூ பே ஒன்லி ஃபார் த கம்ப்யூட் டைம் தட் யூ கன்சியூம். ஸோ நம்ம எதில் வந்து லைக் கோட் ரன் பண்ண போகிறோமோ அந்த டைமில் மட்டும்தான் பே பண்ண போகிறோம். தெர் இஸ் நோ சார்ஜ் வென் யுவர் கோட் இஸ் நாட் ரன்னிங். அப்போது கோட் வந்து ரன் ஆகும்போது ரன் ஆகலை அப்படின்னா நமக்கு என்ன இல்லை, காஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம பேக் அண்ட் சர்வீஸில் எனி டைப் ஆஃப் அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ணிக்கலாம் வித் 0 அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போது நமக்கு அந்த இடத்துல வந்து அட்மின் டாஸ்க் வந்து கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? ஓகே, ஸோ நம்ம கோட் ரன் பண்ணுற பிளேஸ் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம இதை வந்து ரன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், இந்த மாதிரி ஹலோ லாம்டா அப்படின்ற ஒரு அவுட்புட் வந்து நமக்கு வரும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரியுதா? இங்கே வந்து என்ன ஆயிட்டிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அனலிட்டிக்ஸ் வந்து லாம்டாவில் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? அதில் எப்பப்பெல்லாம் ரன் ஆகுதோ அப்பப்பெல்லாம் நமக்கு இங்கே என்ன வருது, ஹலோ ஃப்ரம் லாம்டா, ஹலோ ஃப்ரம் லாம்டா, ஹலோ ஃப்ரம் லாம்டான்னு அவுட்புட் வந்துகிட்டே இருக்கா. ஸோ அது என்ன வந்துட்டுருக்குன்னா டைம் வந்து அது ரன் ஆகிட்டு இருக்குன்றத நமக்கு டைமோட வந்து என்ன காட்டுது, அவுட்புட் வந்து காட்டுது. தெரியுதா உங்களுக்கு? லைக் 12:33:23. ஸோ அந்த டைமோட வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா நமக்கு லாம்டா ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கேயே நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஒரு சிங்கிள் ரெக்வஸ்ட் வரதுனால இப்படி இருக்குது. இஃப் இன்கேஸ் இது வந்து நான் என்ன பண்ணுறேன், அட் அ டைமில் மல்டிபிள் ரெக்வஸ்ட் வருது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரெக்வஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்கேல் அப் ஆகுதா லாம்டாவே. நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்ல, லாம்டாவில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணிக்குது, ஸ்கேல் அப் பண்ணிக்குதா. இப்போ அதுவே வந்து அந்த ஒர்க் வந்து ஸ்லோவாகுது. ஸோ அந்த ஒர்க் ஸ்லோ ஆகும்போது அது என்ன ஆகுது தெரியுதா உங்களுக்கு, அதுவே வந்து என்ன பண்ணிக்குது, ஸ்கேல் டவுன் பண்ணிக்குது. ஸோ எப்பப்பெல்லாம் வந்து நமக்கு ஒர்க் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ஸ்கேல் அப் ஆகிடும். எப்பப்பெல்லாம் வந்து ஒர்க் டிக்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் என்ன பண்ணிடும், லாம்டாவே வந்து ஸ்கேல் டவுன் பண்ணிடும். லாம்டாவோட ரோலே வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? கிளியரா? ஓகே, ஸோ இதில் எதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ இன்னொரு சின்ன சினாரியோ பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லலாம் வந்து லைக் நம்ம வந்து மூவி பார்க்குறோம். கரெக்டாக? இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம மூவி பார்க்கும்போது இப்போ நீங்கள் லேப்டாப் இப்போ மூவியோட இப்போ மூவி சப்போர்ட்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ மூவி வந்து 8Kலேருந்து மூவியோட அந்த சப்போர்ட் வந்து இருக்கும். கரெக்டாக? ஆனால் இதே நீங்கள் மொபைலில் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலில் 8K சப்போர்ட் இருக்குமா மூவிக்கு? இருக்காது. கரெக்டாக? மொபைலில் நம்மளால் எவ்வளோ வரைக்கும் பார்க்க முடியும், 180 பிக்சல் வரைக்கும் தான் நம்மளால் மொபைலில் பார்க்க முடியும். அதோட வந்து நம்ம 4K 8Kல வந்து லேப்பில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும், மொபைலுக்கு நம்மளால் பார்க்க முடியாது.
அதே மாதிரி இப்போ நீங்கள் லேப்டாப்க்கு வந்தீங்க அப்படின்னா லேப்டாப்க்கு நம்ம வந்து 4K வரைக்கும் சப்போர்ட் இருக்கும். 8Kலாம் நமக்கு ஹை லைக் கான்ஃபிகரேஷன் லேப்டாப்பில் தான் நமக்கு இருக்கும். அதே மாதிரி டிவி வந்தீங்க அப்படின்னா டிவியில் நமக்கு என்ன இருக்கும், 4K 8K சப்போர்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ அவங்க வந்து எப்படி இதை வந்து பிரித்து கொடுக்குறாங்க நெட்ஃப்ளிக்ஸு, யாருக்கு வந்து 8K இருக்கணும், யாருக்கு வந்து 180 பிக்சல் வரணும், அது எப்படி மொபைல்னு சொல்லி அதுக்கு எப்படி தெரியும், அந்த கோடுக்கு எப்படி தெரியும்? என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து அப்லோட் பண்ணும்போது என்ன பண்ணிவிடுவாங்க, நெட்ஃப்ளிக்ஸு மூவியை வந்து ஒரு ரா ஃபைலாக வந்து அப்லோட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ரா ஃபைலாக இந்த சென்ஸ் அது வந்து லைக் ஃபஸ்ட்டு குவாலிட்டி 8K குவாலிட்டியில் என்ன பண்ணிவிடுவாங்க, மூவியை வந்து அப்லோட் பண்ணிவிடுவாங்க. அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மூவியை வந்து மொபைலில் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, மொபைலில் வந்து எனக்கு என்ன அக்செப்ட் ஆகுது, 180 பிக்சல் வரைக்கும் தான் அக்செப்ட் ஆகுது. 180 பிக்சல்லையும் அது வந்து MP4. ஓகேவா? இவங்க மூவி அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக மூவி வந்து அந்த ஃபார்மேட் MP4 ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் நமக்கு MP4 தான் ஓப்பன் ஆகும். இதில் இன்பிட்வீனில் என்ன பண்ணும் லாம்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாம்டா தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா இப்போ அவங்க வந்து மொபைலில் ஓப்பன் பண்ணுறாங்களா அந்த ட்ரிகர் அப்போ தான் யாரெல்லாம் வந்து எப்போ நெட்ஃப்ளிக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ லாம்டா வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இவங்க எதில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு அது பார்த்துரும். ஓகே, அவங்க மொபைலில் ஓப்பன் பண்ணுறாங்களா அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன மூவி சப்போர்ட் கொடுக்கணும், 180 பிக்சலோட மூவி சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மொபைல் ரா ஃபைலாக இருக்கிறத 180 பிக்சலுக்கு கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். புரியுதா? அதில் வந்து என்ன பண்ணிவிடும், 4K 8K சப்போர்ட்டெல்லாம் வந்து எடுத்து விட்டுரும். ஓகே, ஸோ லாம்டாவோட ட்ரிகர் ஃபங்க்ஷன் தான் வந்து இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஓகேவா? புரியுதா? ஓகே, ஸோ இதுதான் வந்து லைக் லாம்டாவோட தியரி. நம்ம என்ன பண்ணலாம், லாம்டாவை ஹேண்ட்ஸ் ஆனாக வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து லாம்டா அப்படின்றது ஒரு டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி வெப்சைட். டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி வெப்சைட் அப்படின்னா டெவலப்பர்ஸால் மட்டும்தான் வந்து லாம்டாவை ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ நீங்கள் லாம்டா ரன் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இதில் ஏதாவது ஒரு கோட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களால் லாம்டாவை ரன் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து ஆஸ் அ க்ளவுட் இன்ஜினியர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாம்டா ஃபங்க்ஷனாக நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அங்கே இருக்க டெவலப்பர்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவாங்க, கோடை கொடுக்க போகிறாங்க. நீங்கள் அந்த கோடை வந்து ரன் பண்ணி ட்ரிகர் பண்ணி டெஸ்டினேஷன்லாம் கனெக்ட் பண்ண போகிறீங்க. கிளியரா? இதுதான் வந்து நம்மளோட ஒர்க்காகவே வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து லாம்டா ஃபங்க்ஷனை எப்படி ஹேண்ட்ஸ் ஆனாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எப்படி ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷனில் எப்படி நம்ம ட்ரிகர் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம் லாம்டாக்கு. ஸோ இதில் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு கொடுத்துருக்காங்க, ப்ளூ பிரிண்ட்னு கொடுத்துருக்காங்க, கண்டெய்னர் இமேஜ்னு சொல்லி 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்னா நம்மக்கிட்ட கோட் நம்மளே வந்து கோடு எழுதி நம்மளே என்ன பண்ண போகிறோம், ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து யூஸ் அ ப்ளூ பிரிண்ட் அப்படின்றது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா லாம்டாவே வந்து நமக்கு ஒரு சில எல்லா டைமும் லைக் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸை ரன் பண்ண போகிறோம். அண்ட் கண்டெய்னர் இமேஜ் டாக்கர்லேருந்து நம்ம கண்டெய்னரை டெப்ளாய் பண்ணி அது மூலியமாக நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ என்கிட்ட நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட ஒரு கோட் இருக்குது. ஸோ அந்த கோடை நம்ம வந்து லாம்டா ஃபங்க்ஷனில் ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம், ஸோ லாம்டா ஃபங்க்ஷன் நேம் வந்து லாம்டா ட்ரிகர் S3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து பைத்தான் கோடை ரன் பண்ண போகிறதுனால ரன் டைம் வந்து நான் பைத்தானோட கம்பைலரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தானோட 3.9 வெர்ஷன் கம்பைலரை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பெர்மிஷன்ஸ், இந்த பெர்மிஷன்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ரோல்ஸை வந்து நம்ம ஐஏஎம் ரோல்ஸை வந்து ஆட் பண்ணணும். ஏன் ஐஏஎம் ரோல்ஸை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம், லாம்டா வந்து என்ன பண்ண போகுது S3யில் போயிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டை ரீட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டோட அவுட்புட்டை தான் எனக்கு வந்து எங்கே கொடுக்க போகுது, லாக்ஸாக வந்து க்ளவுட் வாட்சில் கொடுக்க போகுது. கரெக்டாக? அப்போ லாம்டா S3 ரீட் பண்ணணும்னா லாம்டாக்கு S3 ரீட் பண்ணுறதுக்கான பெர்மிஷன்ஸ் இருக்கணும். அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோல்ஸில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ரோலை லாம்டா யூஸ் கேஸில் லாம்டா வச்சு ஒரு ரோலை க்ரியேட் பண்ணி ஸோ அந்த ரோலுக்கு நீங்கள் என்ன பெர்மிஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறீங்க, S3யோட ஃபுல் ஆக்சஸும் க்ளவுட் வாட்சோட ஃபுல் ஆக்சஸும் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ரோலை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த ரோலை வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் மட்டும் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு, ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து நமக்கு ஆட் ட்ரிகர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆட் டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இங்கே கோட் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட கோடை வந்து போட போகிறோம். ஸோ இந்த கோடில் மோஸ்ட்லி நம்ம எழுதுகிற லாம்டா கோட்லேயும் வந்து 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு விஷயம், இன்னொன்று வந்து ஈவெண்ட். ஓகே, இந்த ஈவெண்ட் வந்து நமக்கு என்ன எப்படி ரன் ஆக போகுதுன்னா பேக் எண்டில் வந்து ரன் ஆக போகுது. அண்ட் இங்கே ரிட்டர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த ரிட்டர்ன் வந்து இந்த ரிட்டர்னில் வர கோட், இப்போ இந்த ரிட்டர்னில் ஹலோ ஃப்ரம் லாம்டா அப்படின்னு இருக்குது. இந்த எனக்கு அவுட்புட் ஹலோ ஃப்ரம் லாம்டா அப்படின்னு வந்துருச்சுன்னா ஸோ எனக்கு அப்போ கோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு, எனக்கு இந்த கோடில் எரர் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட கோடை வந்து போட போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த கோட். இந்த கோடில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இம்போர்ட் ஜேசான் இது வந்து பைத்தான் கோட். இந்த பைத்தான் கோடில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜேசானை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு Boto3 அப்படின்ற ஒரு லைப்ரரி ஃபைலை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம S3 எப்போல்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போமோ அப்போல்லாம் நம்ம வந்து இந்த ஹெட்டர் ஃபைலை கண்டிப்பாக இம்போர்ட் பண்ணணும். லாகிங் அப்படின்றது ஒரு லைப்ரரி ஃபைல். இந்த லைப்ரரி ஃபைல் வந்து நம்ம அவுட்புட் இல்லாமல் ரன் ஆகிறதுக்காக இந்த லாகிங் ஃபைல் கொடுத்துருக்கோம். அண்ட் import.csv அப்படின்ற ஃபைல் வந்து ஸோ நார்மலாக வந்துட்டு நம்ம S3ல என்ன ஃபைல் இப்போ எக்ஸலோ பிடிஎஃபோ ஃபைல் ஃபார்மேட்லையோ நார்மல் வேர்ட் ஃபைலையோ போட மாட்டோம், CSV ஃபைலாக தான் நம்ம போடும். அந்த CSV ஃபைலில் நமக்கு ரீட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த CSV ஃபைலை வந்து ரீட் பண்ணுறதுக்காக அந்த லைப்ரரி ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஈவெண்ட் அப்படின்ற ஈவெண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஈவெண்ட்டில் தான் நான் என்ன இருக்குன்னு சொன்னேன், பேக் எண்டில் எனக்கு கோட் ரன் ஆகிட்டுருக்கு. லைக் இந்த ஈவெண்ட்டில் தான் இந்த S3 பக்கெட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நான் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஈவெண்ட் கனெக்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கோட்லாம் வந்து எழுதிட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா CSV ஃபைலை எனக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸாக வந்து ரீட் பண்ணணும். அதில் நான் ரிட்டன் ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்கேன்னா CSV ஃபைல் ப்ராசஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்னோட இந்த கமாண்ட் இந்த கோட் ரன் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து 2 அவுட்புட் வரணும். ஒன்று CSV ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகணும், அப்படி இல்லைனா எனக்கு CSV ஃபைலில் வந்து ஒரு எரர் வந்து வரணும். ஓகேவா? CSV ஃபைல் அப்படின்ற ஒரு அவுட்புட் வரணும், ஆர்எல்ஸ் எனக்கு என்ன வரணும், எரர் ப்ராசஸிங் த CSV ஃபைல் அப்படின்னு வரணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நீங்கள் லாம்டாவை ரன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு லாம்டா கோட் தெரிஞ்சிருக்கணுமா, லாம்டாவை ரன் பண்ணுறதுக்காக பைத்தான் கோட் தெரிஞ்சிருக்கணுமா இல்லை ஜாவா கோட் தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. என்ன பண்ண போகிறாங்க, டெவலப்பர்ஸ் நமக்கு கோட் தர போகிறாங்க. அந்த கோடை நம்ம எரர் இல்லாமல் ரன் பண்ணி கொடுக்குறது, அந்த கான்ஃபிகரேஷன் பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட ஒர்க்காகவே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கோடை வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு இங்கே கோடுன்ற பிளேஸில் வந்து நான் இந்த கோடை வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ மோஸ்ட்லி லாம்டாலெல்லாம் ரன் பண்ணும் போது பண்ணுற தப்பே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே நமக்கு டெப்ளாயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டெப்ளாயின்ற ஆப்ஷனை கொடுக்காமே என்ன பண்ணிடுவாங்க, கோடை ரன் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த டெப்ளாயின்ற ஆப்ஷனை நம்ம கொடுத்தா மட்டும்தான் இந்த கோடை எனக்கு என்ன ஆகும், போய் லாம்டா ஃபங்க்ஷன் கூட கனெக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை டெப்ளாய் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டெப்ளாய் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன வருது, சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் த ஃபங்க்ஷன் லாம்டா ட்ரிகர் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த கோட் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா லாம்டா ட்ரிகர் கூட போயிட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன வரும், ஒரு எரர் தான் வந்து வரும். நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரன் பண்ண போகிற இந்த கோடை வந்து ஒரு டெஸ்ட் ஈவெண்ட்டாக சேவ் பண்ணுவோம். நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஈவெண்ட்டுன்ற ஒரு விஷயம் ரன் ஆகும்னு, அது இந்த டெஸ்ட் ஈவெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெப்ளாய் பண்ணிவிட்டு இங்கே டெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு டெஸ்ட் ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம், டெஸ்ட் ஈவெண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நான் ப்ரைவேட்டாக ரன் பண்ண போகிறதுனால ப்ரைவேட், அண்ட் டெம்ப்ளேட்டில் நம்ம S3 கனெக்ட் பண்ண போகிறதுனால என்ன பண்ணிக்கிறேன், S3 புட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ S3 புட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னே எனக்கு இந்த ஈவெண்ட்டில் ரெக்கார்ட்ஸ் S3 ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி நேம்ஸ்லாம் வருது. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஈவெண்ட் பேக் எண்டில் ரன் ஆகும். நான் என்னோட கோடில் கொடுத்துருக்க எந்தெந்த இடத்துலாம் ஈவெண்ட்டுன்னு கொடுத்துருக்கணும் அந்தந்த இடத்துல தான் இந்த ஈவெண்ட் வந்து இங்கே வந்து பெராமீட்டர் மாதிரி எடுத்து அந்த இடத்துல போய் பாஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் இப்போதைக்கு நான் எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நான் லாம்டாவில் என்ன எரர் வருது, எப்படி எரர் வரும்ன்றது உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதனால் நம்ம அதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு அகைன் நான் இதை வந்து டெஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட்டு கொடுத்தோன்னே எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா எரர் ப்ராசஸிங் த CSV ஃபைல் அப்படின்னு வருது. ஸோ ஏன் எரர் ப்ராசஸிங் த CSV ஃபைல், நம்ம இன்னும் இங்கே என்ன பண்ணல, நம்ம வந்து ட்ரிகரில் வந்து S3 பக்கெட்டே வந்து கனெக்ட் பண்ணல. ஸோ நம்ம S3 பக்கெட் கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து லைக் CSV ஃபைலை ப்ராசஸ் பண்ணும். கரெக்டாக S3 பக்கெட்டை கனெக்ட் பண்ணி அதில் வந்து CSV ஃபைலை போடணும்.
பட் எனக்கு இங்கே என்ன ரெஸ்பான்ஸ் வந்து வந்துருச்சு, ரெஸ்பான்ஸ் வந்து எரர் ப்ராசஸிங் இந்த CSV ஃபைல் வந்துருச்சு. அப்போது என்னோட லாம்டா கோடில் என்ன இல்லை, எந்த எரரும் இல்லை. லாம்டா கோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. பட் அதால் என்ன பண்ண முடியல, நான் கொடுத்த ஒர்க்கை தான் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ ஒரு லைக் நார்மலாக நம்ம ரன் பண்ணணும், லாம்டாவில் வந்து நம்ம கோடை ரன் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ கோடில் எந்த எரரும் இல்லைன்னு வந்துருச்சுனாலே நம்ம ஒரு 60% ஆஃப் த ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ என் கோடில் எந்த எரரும் இல்லாமல் ரன் ஆயிடுச்சு. இதே உங்களுக்கு எரர் வந்துருந்துச்சு அப்படின்னா இங்கே ரெஸ்பான்ஸ் பக்கத்துலேயே வந்து எரர் மெசேஜ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த எரர் மெசேஜில் உங்களுக்கு என்ன இருக்கும், ஸோ என்ன எரர் வந்திருக்கோ அந்த எரர் வந்து வரும். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆட் ட்ரிகரில் S3 பக்கெட்டை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட வந்து எந்த S3 பக்கெட்டும் இல்லை, அதனால் ஒரு S3 பக்கெட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ACL வந்து எனேபிள்டாக இருக்கட்டும், நமக்கு பப்ளிக்காக தான் ரன் ஆக போகுது. ஸோ S3 பக்கெட் பப்ளிக்காகவே இருக்கட்டும். வேர்ஷனிங்லாம் நம்ம எனேபிள் பண்ண போகிறதில்ல. அண்ட் பக்கெட் கீ டிசேபிள் பண்ணிவிட்டு க்ரியேட் அ பக்கெட். ஸோ இந்த S3 பக்கெட்டில் தான் எனக்கு என்ன ஆகணும், CSV ஃபைல் வந்து ப்ராசஸ் ஆகணுமா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் CSV ஃபைலும் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, அப்லோட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய S3 பக்கெட்டில் வந்து CSV ஃபைலை அப்லோட் பண்ணிட்டேன். அகெயின் இப்போ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரிகரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரிகரில் பக்கெட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் ஈவெண்ட் டைப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, S3 பக்கெட்டில் எப்போல்லாம் வந்து நான் ஒரு ஆப்ஜெக்டை போஸ்ட் பண்ணுறேனோ அப்போல்லாம் தான் எனக்கு ட்ரிகர் ஆகணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ நம்ம டெஸ்ட் ஈவெண்ட் கொடுக்கும் போது S3 புட்டுன்னு கொடுக்கணும், ட்ரிகர் பண்ணும் போது S3 போஸ்ட்டுன்னு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்றது ஃப்ரண்ட்டில் வருது. நம்ம ஆப்ஜெக்டோட ஃப்ரண்ட்டில் லைக் ஸ்டார்ட் ஆகிற நேம்ஸை கொடுக்கணும். சஃபிக்ஸ் அப்படின்றது பேக்கில் வர நேம்ஸை வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்ம சேம் பக்கெட்டில் தான் வந்து இன்புட் அவுட்புட் வந்து பண்ண போகிறோமான்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகிடும், S3யோட ட்ரிகர் வந்து நமக்கு ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ கான்ஃபிகரேஷனில் நமக்கு இங்கே ட்ரிகர் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் அகைன் இந்த கோடில் போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கோடை வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு என்ன வருது, அகைன் எரர் ப்ராசஸிங் த CSV ஃபைல். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, S3 பக்கெட்டை ஆட் பண்ணிட்டேன். S3 பக்கெட்டுக்குள்ளே நான் ஃபைலையும் போட்டேன். பட் ஸ்டில் எனக்கு என்ன வருதுன்னா, நான் ஒரு எரரை வந்து ஃபேஸ் பண்ணுறேன். ஓகேவா? அதுதான் என்ன எரர் அப்படின்னா, நம்ம வந்து டெஸ்ட் ஈவெண்ட் ஒரு ஈவெண்ட்டை வந்து கொடுத்தோம்ல, அந்த ஈவெண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே எனக்கு வந்து எக்ஸாம்பிள் பக்கெட் அப்படின்னு இருக்குது. கரெக்டாக இந்த எக்ஸாம்பிள் பக்கெட் அப்படின்ற இடத்துல நான் என்னோட பக்கெட் நேமை கொடுக்கணும். ஓகே, ஸோ இது S3க்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு ஈவெண்ட் DynamoDB கனெக்ட் பண்ணாலும் சரி, எதை கனெக்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும், ஈவெண்ட்டில் வந்து இந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் பண்ணணும். அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ரன் ஆகிடும். இப்போ நான் கீழே என்ன பண்ண போகிறேன்னா, நான் என்ன ஆப்ஜெக்ட் போட்டிருக்கேன், data.csv ஃபைல், இந்த ஃபைலை தான் எனக்கு ப்ராசஸ் பண்ணணும். இந்த ஃபைலோட ஆப்ஜெக்டை நான் இங்கே கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இதை மட்டும் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சேவ் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்ட் ஈவெண்ட் எனக்கு இப்போது சேவ் ஆகிடுச்சு. அகைன் நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு, CSV ஃபைல் ப்ராசஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு.
ஸோ இப்போ எனக்கு வந்து டெஸ்ட் ஈவெண்ட்டையும் நான் கான்ஃபிகர் பண்ண உடனே எனக்கு இந்த கமாண்ட் வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம ஸ்டெப் 1 வந்து நம்மளோட கோடை லாம்டா ஃபங்க்ஷனில் கரெக்டாக ரன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது வந்து எனக்கு ரன் ஆயிடுச்சு. அதுலேயே எரர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த கோடில் என்ன எரர் அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ கோட் ரன் ஆனதுக்கப்புறம் அகைன் எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, CSV ஃபைலை ப்ராசஸ் பண்ணல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா CSV ஃபைல் ஏன் ப்ராசஸ் ஆகலை அப்படின்றத ஒரு 2 ஸ்டெப்பில் செக் பண்ணோம். S3 பக்கெட் நம்ம ட்ரிகரை கனெக்ட் பண்ணல அண்ட் அதில் ஃபைல் ஆட் பண்ணல. அண்ட் அதையும் நம்ம பண்ணிட்டதுக்கப்புறமும் நமக்கு அதே சேம் எரர் மெசேஜ் வந்தப்போ நம்ம டெஸ்ட் ஈவெண்ட்டில் கான்ஃபிகர் பண்ணோடனே நமக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ லாம்டாவில் நம்ம ரன் பண்ணுறதுக்கான இந்த 3 கீ பாயிண்ட்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலே மோஸ்ட்லி நம்ம லாம்டாவில் என்ன பண்ணிடலாம், கோடை ரன் பண்ணிடலாம். கிளியரா? ஃபைன். இப்போ நம்ம இதை எங்கே போய் பார்க்க போகிறோம்னா க்ளவுட் வாட்சில் போய் பார்க்கலாம். நான் போட்ட லாம்டா நான் போட்ட CSV ஃபைல் எனக்கு ரன் ஆயிருக்கா அப்படின்னு. ஸோ இதில் மானிட்டரில் போயிட்டு க்ளவுட் வாட்ச் லாக்ஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா AWS லாம்டா ட்ரிகர் S3ன்னு ஒரு க்ளவுட் வாட்ச் லாக் வந்து ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதில் நீங்கள் அந்த லாக் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த லாக் ஸ்ட்ரீம் தான் நமக்கு வந்து ரன் ஆகிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக இருக்க லாக் ஸ்ட்ரீமை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் நான் வந்து csv.ஃபைலில் என்ன கொடுத்துருக்கணும், data.csvல என்ன கொடுத்துருக்கணும், அந்த ஃபைலில் நான் கொடுத்துருக்க ரோஸ் காலம்ஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆயிருக்கு, ரீட் ஆகி வந்திருக்கு. கிளியரா? ஸோ இமெயில் ஃபஸ்ட்டு ஐடி நேம் ஏஜ் இமெயில், நான் கொடுத்த ஐடி நேம் ஏஜ் வந்திருக்கு. இமெயில் வந்து இங்கே ஸ்பேஸில் அதனால கீழே வந்திருக்கு. இது கிளியரா? ஸோ நம்ம செக் பண்ணிடலாமா என்னோடய S3 பக்கெட்டில் நான் இதை தான் வந்து போட்டிருக்கேனா அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஐடி 1 2 3 4 அண்ட் நான் கொடுத்துருக்க அதே ஜான் டியோ ஸ்மித் பாப் அலைஸு. ஸோ இதே டேட்டாஸ் தான் எனக்கு அங்கே என்ன ஆயிருக்கு, ரீட் ஆகி வந்திருக்கு. ஸோ கிளியரா? ஸோ ஃபார் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து AWS ரிலேட்டடாக நாங்கள் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு B3யை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.